ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன லஞ்ச் குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். காலையிலே வீடை பெருக்கி மாப் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி தண்ணி சட்னி பண்ணேன். அடுத்து நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு டீலாம் போட்டு கொடுத்தாச்சு. இப்போ மார்னிங் வேலை முடித்தாச்சு. இப்போ 11:35க்கு இப்போ நம்ம லஞ்ச் பண்ண ஆரம்பித்தோன்னா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே காலையிலே ஒரு தடவை நான் மேடெல்லாம் துடைச்சிடுவேன். இருந்தாலும் லஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி சிங்கில் கொஞ்சம் கூட பாத்திரம் இல்லாமல் பார்த்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் சமைக்க முடியும். அதனால் பாத்திரம் கழுவுற வேலையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண்பானை பால் பொங்கல், அரைச்சி விட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், செட்டிநாடு சிக்கன், வறுத்த முட்டை. இந்த வீடியோவில் நம்ம ரெசிபீஸ் பார்க்க போகிறது கிடையாது. நான் ரெசிபீஸோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நம்மளோட இன்னொரு சேனல் S2C குக்கிங்கில் அது அப்லோட் ஆகிருக்கு. மறக்காமல் அந்த வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல ஒரு 4 முட்டையை 2 கிளாஸ் தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அடுத்து இப்போ செட்டிநாடு சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மசாலாவை வதக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த செட்டிநாடு சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். முட்டையும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதை தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா தோல் உரிச்சிக்கலாம். அடுத்து இப்போது சாம்பார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு கழுவின தண்ணி, காய்கறிகள் கழுவின தண்ணியெல்லாம் இது மாதிரி ஒரு டப்பில் சேர்த்து வச்சுட்டு செடிக்கு ஊற்றிடுவேன். பருப்பு வேக வைக்கும்போது இது மாதிரி சின்ன அடுப்பில் வேக வச்சோன்னா பருப்பு நல்லா நின்று நல்ல பஞ்சு மாதிரி வெந்து வரும். அடுத்து பால் பொங்கல் பண்ணுறதுக்கு ஒரு அரை அழகு பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சுட்டேன். எப்போவுமே பருப்பு வேக வச்ச உடனே கையோடு நான் புளியும் ஊற வச்சுடுவேன், இல்லைன்னா மறந்துடும். கையோடு இது மாதிரி ஊற வச்சிட்டோன்னா நல்ல பருப்பு வேகிறதுக்கும் புளி ஊறுறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். மளிகை சாமானில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி கையை நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு எப்போவுமே தான் பண்ணுவேன் நான். இப்போ நான் ரசமும் வைக்க போகிறதுனால சாம்பார் ரசம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து புளி ஊற வச்சுட்டேன். சிக்கனுக்கு மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிறேன்.
மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சிக்கன் தாளிக்க போகிறேன். சிக்கன் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டு தான் தாளிக்க போகிறேன். ஏன்னா இது மசாலாலாம் அரைச்சி பண்ணுறதுனால நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். இந்த மாதிரி நெய் விட்டு நம்ம சிக்கன் தாளிக்கும் போது நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டு. குக்கர் 7 விசில் வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கி வச்சுட்டு நம்ம மண்பானையை இதில் வச்சிடலாம். சின்ன அடுப்பில் மண்பானை வச்சு பண்ணினோம் தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். பெரிய அடுப்புலலாம் வச்சு பண்ணினோன்னா அடி பிடிச்சிடும். ஒரு பக்கம் சிக்கன் வேகுது, இன்னொரு பக்கம் பால் பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் காய்களை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான காய்களை இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். வேக வச்ச முட்டையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நான் தனியாக வறுக்க போடுறது கிடையாது. நம்ம செட்டிநாட் சிக்கன் பண்ணுறதுலேயே இதை போட்டு நல்லா ஒரு பெரட்டிட போகிறேன். முட்டை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 15 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நல்லா ஆற விட்டு இது மாதிரி தோல் உரித்தோன்னா கரெக்டான ஷேப்பில் முட்டை கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டு சூடாக இருக்கும்போது முட்டை தோல் உரித்தோன்னா தான் சரியாக வராது. இந்த மாதிரி பண்ணோன்னா நல்லா ஃபுல் ஷேப்பில் கிடைக்கும். அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தேங்காய் தேவைப்படும். அதனால் இப்போ ஒரு தேங்காவை உடச்சி எடுத்துக்கலாம். செட்டிநாடு சிக்கன், முட்டை, பால் பொங்கல் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போது சாம்பாருக்கு தேவையான பொடியும் அரைச்சாச்சு.
சாம்பாரும் தாளிச்சாச்சு. கடைசியாக சாதம் தான் வடிக்கணும். சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சா போதும். சாதம் நாங்கள் குக்கரில் ஒரு பாத்திரம் வச்சு அது மாதிரி தான் வடிக்கிறது. இந்த குக்கரில் தான் காலையில் வடாமுக்கு கூழ் காய்ச்சினதுனால கருப்பாக மாறிடுச்சு. அதனால் ஒரு எலுமிச்சம்பழத்தை அதில் போட்டுட்டு சாதம் வடிச்சிட்டோன்னா நல்லா பளிச்சின்னு ஆகிடும். என்ன சாதம் வடிக்கிறதுலாம் கூடவா காமிப்பீங்க அப்படின்லாம் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சாதம் எப்படி வடிக்கிறதுன்னு கூட தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். இன்னும் ரசமும் உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் தான் பண்ணணும். சாதம் வேகிற அந்த டைமுக்குள்ளே இந்த ரெண்டுத்தையும் பண்ணிட்டோன்னா சமையல் முடிஞ்சிடும். இப்போது சமைச்ச பொருளெல்லாம் இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் ஒரு வெள்ளை துணியில் துடைச்சிடுவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும். நம்ம வறுவல் அது மாதிரிலாம் பண்ணி வச்சா கூட சீக்கிரமாக நமுத்து போகாது. சமையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். வாங்க எல்லோரும் சாப்பிடலாம். இந்த விலாக் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.